தேசிய பட்டியலை சரியான முறையில் பயன்படுத்த புத்திஜீவிகளை உள்ளுக்கு இருக்கிறது. இந்த அரசியல் ஒரு சாக்கடை. புத்திஜீவிகள் கூட இந்த நல்ல மனிதர்கள் என்ன செய்வார்கள், அந்த தேர்தலில் வந்து இந்த சாக்கடைகளுடன் போட்டி போட மாட்டார்கள், அல்லது போட்டி போட்டாலும் இந்த தேர்தலை வெற்றி பெறுவர்கள் யாருன்னு பார்த்தா இந்த பொது இடங்களில் சுவரடியில் ஒட்டுபவர்களும் அநாகரிய வார்த்தைகள் பேசுபவர்களும் ரெண்டிங் கைதை வெளியிடுவார்கள். சமூக ஊடகங்களை எவ்வாறு கையால் தொடர்ச்சியாக பார்த்தா இந்த அரச நிறுவனங்களுடைய பணங்கள் காணாமல் போகுது. கிட்டத்தட்ட $2,66,000 வந்து காணாமல் போயிருக்கு. இதுல இருந்து அமெரிக்கா தபால் திணைக்களத்துக்கு வழங்கப்பட்ட நிதியும் கூட காணாமல் போயிருக்கு. பயனாளிகளுக்கு கொடுக்க என்ன பயனாளி அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய 2 கட்ட நிதியும் வந்து எங்கே போனது? அவர்களை நம்பிதான் இந்த ஒட்டுமொத்த அரச கட்டமைப்பு இயங்கி கொண்டிருக்கிறார். அந்த கேள்விதான் பொதுமக்கள் மத்தியில் அடித்ததால இவ்வளவு வாக்குகள் வந்தது. அவர்களுக்கு சரியான முறையில் இந்த அந்நிய செலவாணிகளை கையாளதன் விளைவுதான் வரிசை யுகம் உருவாகி வரிசுமையை செலுத்தியிருந்தது. இப்படி பல்வேறுபட்ட வரிசுமைகள் இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயம் பார்த்தா நீங்க சொன்ன ஏற்றுமதியோட இந்த ஆடை தொழில் என்ற ஒரு விஷயம் இருக்கு, குறைந்திருக்குது. அப்படியெல்லாம் இந்த ஆடை கைத்தொழிலும் அடிபட்டு போகுது. அதாலையும் பெரும்பாலான வருவாயை இலங்கை இழக்கிறது. ஜாகா பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் இந்த பொருளாதார சிஸ்டத்தை இன்னும் சேஞ்ச் பண்ணவில்லை என்ற கேள்விதான் மக்கள் மத்தியில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 7.2 பில்லியன் வெளிநாட்டு நாணய கையிருப்பை கொண்டிருந்த இலங்கையானது இப்போ வந்து 6.7க்கு இறங்கியிருக்கு, 7 பில்லியனுக்கு இறங்கியிருக்கு. இதெல்லாம் காரணம் என்ன என்ற மாதிரி தான் இன்றைய காணொலி அமைய போகிறது. குறிப்பாக சிஸ்டம் சேஞ்ச் என சொன்னவர்கள் தங்களுடைய தேசிய பட்டியலை சரியான முறையில் பயன்படுத்தவில்லையா என்ற ஒரு கேள்வியை ஒரு தனியார் ஊடகம் வாயிலாக யார் கற்றுக்கிறார்கள்? முக்கியமாக அமிர்தலிங்கம் அவர்கள் தான். அதாவது வந்து கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அமிர்தலிங்கம் அவர்கள் தான் இந்த கேள்வியை எழுப்புறதோடு இதற்கான பதிலையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வகையில் பார்க்க போனோம்னா வந்து சிஸ்டம் சேஞ்ச் என்று வந்தவர்கள் வந்து நிச்சயமாக அரசாங்க கட்டமைப்பிலிருந்து எந்த அளவுக்கான நிபுணர்களை ஒரு அரசாங்கத்தை வழிநடத்துவதற்காக இருந்தாலும் சரி, ஒரு கொள்கை வகுப்புக்காக இருந்தாலும் சரி, எந்த அளவு நிபுணர்களை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் என்ற வகையில தான் அந்த நாட்டின் எதிர்காலம் தங்கியுள்ளது. குறிப்பாக வந்து இந்த தேசிய பட்டியல் என்றவருடைய சில விஷயங்களுக்கு நாங்கள் பயன்படுத்தி உள்ளோம். ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களை கொண்டு வரும்போது ஒரு விடயத்தை கவனம் கொள்ளலாம். ஒன்று வந்து பிரதிநிதித்துவம் போகாத சிறுபான்மை மக்கள் அல்லது வந்து பெண்கள் பிரதிநிதித்துவம் விளக்கப்படும் போது அவர்களுக்கு அந்த அதிகமான சந்தர்ப்பங்களில் கொடுக்கும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான இடத்துல அந்த தேசிய பட்டியலை பயன்படுத்திக் கொள்ளணும், புத்திஜீவிகளை உள்ளுக்கு இருக்கிறது. இந்த அரசியல் ஒரு சாக்கடை. புத்திஜீவிகள் கூட இந்த நல்ல மனிதர்கள் என்ன செய்வார்கள்னா அந்த தேர்தலில் வந்து இந்த சாக்கடைகளுடன் போட்டி போட மாட்டார்கள், அல்லது போட்டி போட்டாலும் இந்த தேர்தலை வெற்றி பெறுவர்கள் யாருன்னு பார்த்தா இந்த பொது இடங்களில் சுவரடியில் ஒட்டுபவர்களும் அநாகரிய வார்த்தைகள் பேசுபவர்களும் ரெண்டிங் கைதை வெளியிடுவார்கள். சமூக ஊடகங்களை எவ்வாறு கையாள தெரியும் என்ற மாதிரி எல்லாம் தந்திரங்களை தெரிந்தவர்கள் தான் இந்த தேர்தலில் பெரும் சில இடங்களில் வெற்றி பெறுவார்கள். நிச்சயமாக அந்த இடத்துல யார் காணாமல் போவார்கள்? புத்திஜீவிகள் காணாமல் போகலாம். அப்துல் கலாம் மாதிரி இருக்கிற புத்திஜீவிகள் காணாமல் போகலாம். அவர்களுக்காக உருவாக்கப்பட்டதும் இந்த தேசிய பட்டியல் என்ற ஒரு விடயம். நிச்சயமா வாக்கு அரசியல்ல விரும்பாதவர்கள் கூட நிபுணர்களாக இருக்கலாம். இந்த நிபுணர்களை உள்ளிருத்து இந்த அரசாங்கம் எப்படி பயன்படுத்திக் கொள்கின்றது என்ற வகையில தான் இந்த கருத்துக்கள் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த அரசாங்கம் இந்த நிபுணர்களை உள்ளிருத்து கொண்டதா இந்த தேசிய பட்டியல் மூலம் என்பதற்காக தான் இந்த காணொலி அமைகின்றது. அதுல இன்னொரு ஏன் இந்த விடயத்தை கூற வருகிறார்கள் பார்த்தா தொடர்ச்சியாக பார்த்தா இந்த அரச நிறுவனங்களுடைய பணங்கள் காணாமல் போகிறது. குறிப்பாக அண்மையில் வந்து ஒரு விடயங்கான பேசப்பட்டிருந்தால் இந்த ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்ட பணம் வந்து 3ஆம் நபர் போய் சேர்ந்திருக்கு. அதில் ஒரு பகுதி வந்து அமெரிக்காவில் இருக்குது, அதை கண்டுபிடிச்சிடுவோம் மாதிரி ஒரு கதையம் வந்தது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விடயம் இப்போ அண்மையில் நடந்தது. துபாயில் இருக்கிற சேவை வழங்குனருக்கு வழங்க வேண்டிய பணம் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாறி சென்றிருக்கு. குறிப்பாக என்ன விடயம்னு பார்த்தா இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும் தானே, செய்திகள் வரும். இந்த எனக்கு ஒரு 10,000 தேவைன்னு யாரும் கேட்பாங்க. பிறகு எல்லாரும் அந்த அந்த அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பினா அப்புறம் தெரிய வரும். அது வேற ஒரு ஆள் அந்த வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்காரு, தவறான முறையில் அந்த நபர்கிட்ட பேரை பயன்படுத்தி கட்டிருக்காங்க. அதே மாதிரி சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. கிட்டத்தட்ட $2,66,000 வந்து காணாமல் போயிருக்கிறது. துபாய் இருக்கின்ற ஒரு சேவை வழங்கின அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்களாம். அதற்கு இலங்கையிலிருந்து கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார்? அது முக்கியமான ஒரு நிறுவனம். இது என்ன நிறுவனம்? இலங்கை விமான நிறுவனம் வழங்கிய பணம் மட்டும் அதுவும் காணாமல் போயிருக்கு. அதே நேரத்தில் இலங்கை தபால் திணைக்களத்திலிருந்து அமெரிக்கா தபால் திணைக்களத்துக்கு வழங்கப்பட்ட நிதியும் கூட காணாமல் போயிருக்கின்ற. அதே நேரத்தில் பயனாளிகளுக்கு கொடுக்க என்ன பயனாளி அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய 2 கட்ட நிதியும் வந்து எங்கே போனது? அப்ப இதுகளில் பார்க்கும்பொழுது இந்த தேசிய பட்டியல் உறுப்பினர்களை இவர்கள் சரியான முறையில் கையாண்டு அந்த தங்களுடைய அமைச்சரவைக்கு ஒரு புத்திஜீவிகளை உள்ளே இருக்கு இல்லையா? குறிப்பாக பல பேர் கருத்து என்றால்
இந்த என்பிபி அரசாங்கத்தையே யார் கையில் வைத்திருக்கிறார்கள்? அனுராகுமார திசாநாயக்க மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் மட்டும்தான் அதை தாங்கி இருக்கிறார். அவர் இல்லை என்றால் அந்த கட்டமைப்பை உடைந்து விடும் என்றால் அவர் ஒழுங்கா இருக்கிறதால அவருக்கு இந்த சிஸ்டம் ஒழுங்கா இருக்கு என்ற மாதிரி கருதப்படுது. அப்ப கீழே இருந்தவர்கள் புத்திஜீவிகளை இந்த தேசிய பட்டியல் ஊடாக உள்ளிருக்கலாமா என்ற ஒரு கேள்வி வந்து நிச்சயமாக அனுரா அவர்களை நம்பிதான் இந்த ஒட்டுமொத்த அரச கட்டமைப்பு இயங்கி கொண்டிருக்கிறார். அந்த கேள்விதான் பொதுமக்கள் மத்தியில் அடித்ததால இவ்வளவு வாக்குகள் வந்தது. நிச்சயமாக அனுராவை தாண்டியதான அவரின் கீழான அமைச்சராக இருக்கட்டும் சரி, அதை தாண்டிய எம்பிக்களாக இருக்கட்டும் சரி, அவர்கள் எந்த அளவு வீதம் செயற்படுகிறார்கள் அனுராவை சரி இந்த அரசாங்கத்தையும் சரி கட்டி காப்பதற்கு எந்த அளவு ரீதியாக அவர்கள் நிபுணத்துவத்தை பயன்படுத்துகிறார்கள் அல்லது ஆளுமை குறித்த ஒரு சந்தேகம் தான் இப்ப எழுப்பப்படுகிறது. தொடர்ச்சியான ஒன்றெண்டு நபர் தொடர்ச்சியாக எப்படி வந்து கொண்டு வந்தா என்ன நடக்குது அது இது வர்ற கேட்க வந்து இப்போ ஒரு இன்னொரு விடயம் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கு. அந்த வாகனத்துக்கு 50% வரி வந்து அதிகமாக அறவிட போகிறது என்ற ஒரு விடயம் அண்மையில பரவி வந்தது. அப்ப இது தொடர்பாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தின்படி 50% அதிகரிக்கவில்லை, அது அதிகரித்தது வந்து ஏற்கனவே இருக்கிற 30% இன்னொரு 30% சேர்த்து கூட்டி கிட்டத்தட்ட 60% வந்திருக்கு என்ற மாதிரி அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். அது மட்டும் இல்லாம கடந்த காலங்களில் ஜனாதிபதி அவர்கள் ஒரு நாட்களுக்கு முன் குறிப்பிட்ட விடயம் தான் நாங்கள் பெட்ரோலை வழங்குறோம், அதாவது வந்து டீசலை வழங்குறோம். டீசலை நாங்கள் வந்து 700 ரூபாய்க்கு வழங்க வேண்டிய தேவை இருந்தாலும் மக்களுக்கு ஒரு மானிய அடிப்படையில் வந்து அதை நாங்கள் அதை குறைத்து வழங்குகிறோம். ஆனால் இது எதிர்காலத்தில் எப்படி அமைய போகுதுன்ற கேள்வி இருக்கு. எதிர்காலத்தில் இந்த சுமையை அரசாங்கம் சுமந்து கொள்ளுமா இல்லை இதை மீண்டும் மக்கள் மத்தியில் தான் செயற்படுமா என்ற காரணம் இருக்கு. காரணம் என்னவென்றால் ஹோர்முஸ் நீரிணையை நம்பிதான் இந்த ஒட்டுமொத்த ஆசியாவினுடைய அந்த எரிபொருள் தேவையுமே இருக்கு. ஆனால் இந்த ஹோர்முஸ் நீரிணையை அண்டியதான இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் யுத்த நிலைமையான தற்போது முடிந்தது என்று பார்த்தால் இல்லை, இது அமெரிக்காவுடைய பொறுப்பில் தான் இருக்கின்றது. ஏனென்றால் காரணம் நாளுக்கு நாள் வந்து ட்ரம்ப் அவர்கள் அதிகப்படியான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டே வர அந்த யுத்த நிலைமையை பற்றி. ஏன்னா இதை மையமாக வச்சு பார்த்தோம்னா இந்த பொருளாதார நிலைமை, அதாவது எரிபொருளை மையமாக கொண்ட பொருளாதார நிலைமை எதிர்காலங்களில் தீருமா என்ற கேள்விக்கு பதிலே இல்லாமல் தான் இருக்கின்றது. இது வர்றகையா 30% அதிகரிப்பு கூறியிருந்தாங்க. அதோட இன்னொரு முக்கியமான குறிப்பிட்ட அமைச்சர் யார் என்று பார்த்தால் அனில் ஏந்த பெர்னாண்டோ. அவர் தான் இந்த கருத்து. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி அடுத்தது வந்து வாழ்வாதார தொழிலை கொண்டிருக்கிற வாகனங்களுக்கு வந்து வரி அதிகரிப்பு இல்லை. அதிநவீனமான அதிகாரிகளுக்கு தானே இந்த இடத்துல தான் ஒரு இது வந்து சாதாரண மக்கள் வந்து ஒரு காரை வாங்குறது வந்து ஒரு என்ன சொல்ற எட்டாக்கணி. அப்ப இந்த வரி அதிகரிப்பு இன்னுமே எட்டாக்கணி ஆகுதா என்ற மாதிரி. ஆனால் சில பேர் இந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என்றால் ஒரு காலத்துல வந்து இந்த சரியான அந்த அந்நிய செலவாணிகளை கையாளதன் அடிப்படையில தான் வரிசை யுகம் உருவாகியிருந்தது. கிட்டத்தட்ட மஹிந்தாவின் சகோதரர் ஆட்சியில இருந்தார் யாரு, அவர் இருக்கைக்கு வந்து சரியான முறையில் இந்த அந்நிய செலவாணிகளை கையாளதன் விளைவுதான் வரிசை யுகம் உருவாகிருந்தது. அப்படி ஒரு யுகம் உருவாக இருக்கிறதுக்கு இப்பவே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அந்நிய செலவாணி அதிகமாக கிட்டத்தட்ட 2025 2021 2025 வரைக்கும் வாகன இறக்குமதியை முழுமையாக நிறுத்தி வைத்திருந்தார்கள். 2025 வாகனத்தை இறக்கும் போது எதிர்பார்க்கப்படுறது 1 பில்லியன் அளவுக்கு தான் வாகனங்கள் இறக்குமதி ஆகும், அந்நிய செலவாணி ஏற்படும் என்ற மாதிரி. ஆனால் 2 பில்லியன் எட்டியது. அப்ப தொடர்ச்சியாக இது நடைபெற்று கொண்டு வந்தால் மொத்தமாகவே கையிருப்பு காணாமல் போயிடும் என்ற அடிப்படையில் தான் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது. பெட்ரோலிய அதுக்கான கியூஆர் முறைகள் கையாளப்படுது என்ற போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. அப்ப முன்கூட்டியே செயற்படுவது ஒரு சிறந்த செயற்பாடாக இருந்தாலும் நீங்க கூறுற மாதிரி மத்திய கிழக்கில் நடைபெற யுத்தமும் ஒரு காரணமாக இருந்தாலும் இருக்கின்ற அமைச்சர்களும் தகுந்த முறையில தகுதியானவர்களை நியமிக்க வேண்டும் என்பதும் கூட மக்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. நிச்சயமாக நாடு அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில தான் இப்படியான யுத்த நிலைமைகள் ஏற்பட்டு நாடு மேலும் மோசமடைகிற சந்தர்ப்பத்தில் நாங்களுமே இதைத்தான் செய்ய போகிறோம், நாங்களுமே இந்த நாட்டுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு விடயங்களை தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற அரசாங்கம் செய்யுமே. ஆனால் நாடு எந்த நிலைக்கு செல்லும், மக்கள் தான் இந்த சுமைகளை சுமப்பார்கள் என்ற விடயத்தை அரசாங்கம் கவனித்து நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். முழுமையாக நாங்கள் அரசாங்கம் மீது ஒரு சுமையை சுமத்துறதை தாண்டி இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். இப்போ இந்த மத்திய கிழக்கு யுத்தத்தின் மூலமாக எங்களுக்கு பெரிய ஒரு வருவாயை தரக்கூடியது இந்த சுற்றுலா பயணிகள். இந்த சுற்றுலா பயணிகள் எங்கு டிரான்சிட் மூலமாக இருந்தாங்கன்னா துபாய் கட்டார் போன்ற இடங்கள்ல டிரான்சிட் பயன்படுத்தி தான் இலங்கைக்கு வருவாங்க. அப்ப மேலால குண்டுகளும் அணுகுண்டுகளும் போய்கொண்டிருக்க யாருமே வர மாட்டாங்க. அப்ப சுற்றுலா பயணிகளோட வருகை குறைஞ்சிருக்கு. அதை தாண்டி கட்டார் மற்றும் துபாய் ஆகிய நாடுகள் வந்து விமான பயணங்கள் வந்து குறைஞ்சிருக்கு, இந்த கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கு. இது ஒரு காரணமாக தான் இந்த சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு
வரும் வீதமும் குறைந்திருக்கு. அதை தாண்டி இந்த பொருளாதார நெருக்கடி, அதாவது வந்து பொருளாதார நெருக்கடிக்கு இன்னொரு காரணமாக குறிப்பிடப்படுகின்றது இலங்கையுடைய ஏற்றுமதி வீதம் வந்து குறைந்து இருக்கின்றது. காரணம் என்னென்றால் இலங்கையின் ஏற்றுமதி வந்து அமெரிக்காவுக்கு செல்லும், அடுத்து வந்து ஈரான் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும். இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இலங்கையில் இருந்து ஏற்றுமதியாக பொருட்களோடு சேர்த்து நிறைய பொருட்களை வந்து தற்போது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அமெரிக்கா ஏற்கனவே வந்து இலங்கைக்கு பல்வேறுபட்ட வரிசுமைகளை சுமக்கிறது. இலங்கையில் வந்து பெரும்பாலான உற்பத்திகள் அமெரிக்காவுக்கு செல்லுது. அமெரிக்கா நாடு தன்னுடைய கட்டுப்பாடுகளை இலங்கை கொண்டு வருவதற்காக இதுக்கு பெரும் ஒரு வரிசுமையை செலுத்தியிருந்தது. இப்படி பல்வேறுபட்ட வரிசுமைகள் இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயம் பார்த்தா நீங்க சொன்ன ஏற்றுமதியோட இந்த ஆடை தொழில் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப ஐரோப்பிய நாடுகள் இலங்கையில மட்டும்தான் இந்த சுமைன்னு பார்த்தா ஐரோப்பிய நாடுகள் உலக நாடுகள் எல்லா இடமே இருக்கு. அப்ப இலங்கையினுடைய ஆடை எங்கு செல்கிறது அதிகமான இந்த அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள். அப்ப அங்கத்திய நாட்டு அரசாங்கம் ஒரு அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த அவர்களும் தங்களுடைய அந்த அந்நிய நாணய கையிருப்பை கையில வச்சிருக்கணும் என்ற ஒரு அவசியப்பாடு இருக்கிறதால வெளிநாட்டு ஏற்றுமதி அதில் குறைத்துக் கொள்கிறார்கள், இறக்குமதிகளை குறைத்துக் கொள்கிறார்கள். அந்த கேஸும் எரிபொருளை என்ன முக்கியத்துவம் கொடுக்கும்போது இலங்கையிலிருந்து போற அந்த ஆடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. மற்ற ஏற்றுமதியும் குறைந்திருக்குது. அப்படியெல்லாம் அந்த ஆடை கைத்தொழிலும் அடிபட்டு போகுது. அதாலையும் பெரும்பாலான வருவாயை இலங்கை இழக்கிறது என்ற சூழ்நிலை காணப்படுது. இது எப்படியான சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் மக்களுக்கு இந்த பொருளாதார சுமையினை குறைப்பதற்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்குகின்றதா, இல்லை மக்கள் மீதான ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கின்றா என்று பார்த்தோம்னா இலங்கையை பொறுத்தவரை எப்படி தெரியல. இந்தியாவிலேயே வந்து மோடி அவர்கள் கடந்த காலங்களில் பலதரப்பட்ட அறிவித்தலை விடுத்திருந்தார். அதாவது வந்து தங்கம் வாங்க வேண்டாம், மக்களுக்கு போக்குவரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், அனாவசியம் என்ற பயணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் என்ற வகையில் அதிகப்படியான பொருளாதார ரீதியான ஒரு சிந்தனை வைத்திருந்தார். இந்த வகையில் தான் நம்ம இலங்கை அரசாங்கம் என்னென்ன விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றது பார்த்தால் QR முறைமையை நடைமுறை கொண்டு வந்து அடுத்ததாக புதன்கிழமைகளில் விடுமுறை அறிவித்திருந்த இந்த QR நடைமுறை ஓரளவுக்கு சாத்தியப்பாடாக அமைந்திருந்தாலும் கூட இந்த புதன்கிழமை விடுமுறை என்பது ஒரு பாரிய ஒரு நடைமுறை சாத்தியமற்ற விடயமாக, அதாவது வந்து ஒரு வெற்றி அளிக்காத விடயமாக தான் அமைந்திருந்தது. அதன் காரணமாக தான் அரசாங்கம் இந்த புதன்கிழமை விடுமுறை என்ற விடயத்தை கைவிட்டிருக்காங்க என்ற கேள்வியும் இருக்கின்றது. பணியாளர்கள் வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை, வெளியே போனாலும் பிரச்சனை என்ற மாதிரி தான் நாடு சிக்கி தவிக்குது. உண்மையிலேயே முழுமையாக நாங்கள் இவர்கள் மீதும் குற்றம் சுமத்த இயலாது. மற்ற இயற்கையும் எங்களுக்கு எதிராக தான் ஏற்படுது. ஒரு மீண்டு அடிபட்டு கீழே விழுந்த அப்புறம் நாங்கள் கொஞ்சம் மேலே எழும்பி வரைக்க திருப்பி அதுக்கையும் இழுக்கிற மாதிரி அந்த பொருளாதார பிரச்சனைகளும் வந்திருக்கு. அதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா இவ்வாறு இப்போ உலக ரீதியில் நடைபெற்ற ஒரு சம்பவம் இலங்கையில் பாரிய தாக்கம் செலுத்துதான், இல்லையான்னு இல்லை. அதுக்கு பாரிய ஒரு இழப்பீடு வருதுதான். இப்போ ஏற்கனவே விழுந்து எழும்பி வரும்போது திருப்பியும் ஒரு அடி விளைவிக்க அது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கு. அதே இடத்துல இவ்வாறு இந்த காசு காணாம போறது என்றெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே கொஞ்சம் அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா இந்த தேசிய பட்டியல் என்ற ஒரு விடயத்தை சரியான முறையில் இவர்கள் அணுகி இருக்கலாமா, ஒரு ஆளுமை மிக்கவர்களை இன்னுமே உள்ளே இருந்துக்கலாமா என்ற மாதிரி தான் காணப்படுகிறது. அப்ப கொஞ்சம் தான் பார்ப்போம் என்ன அரசாங்கம் மீதான முற்றுமுழுதான சுமை பொறுப்புகளையும் சுமையும் நம்ம கடத்தி செல்றதை விட்டு அடுத்து இந்த விடயத்துல மக்கள் இந்த வகையில எப்படி செயற்பட வேண்டும் என்றால் மக்களுக்கும் ஒரு சில அறிவித்தல்கள் அரசாங்கத்தாலும் விடுக்கப்பட்டிருக்க வேண்டும், விடுக்கப்பட்டும் இருக்கின்றது. அந்த வகையில அரசாங்கம் மின்குமல்களை, அதாவது மின்சார வீண் விரயத்தை மக்கள் எந்த அளவு குறைக்க வேண்டும். அடுத்து வந்து பொது போக்குவரத்து என்ற விடயத்துல பொது போக்குவரத்தை மட்டுமே மக்கள் பயன்படுத்த வேண்டும். அதுக்காக வந்து தேவையற்ற பயணங்களை குறைப்பது, அது வந்து தனியான வாகனங்களை பயன்படுத்துவது என்ற வகையில மக்களும் உணர்ந்து செயல்பட வேண்டிய தேவைப்படும். சில இடங்களில் மக்களுமே தங்களுடைய பொறுப்புணர்ச்சிகளை உணர்ந்து செயல்படணும். தேவையற்ற நேரங்களில் அந்த மின்குமலை அணைப்பது மற்றது வந்து எந்தளவு பொது போக்குவரத்தை அணுகுவது என்று பல்வேறு விடயங்கள் காணப்படுது. தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது இலங்கை திருநாட்டில். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.